ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டிக்காக ஓடி போய் உசியன் போல்ட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா திணற வச்சிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மனுஷன் 100 மீட்டர் வந்து 9.58 செகண்ட் தான். ஆனால் இவர் 90 மீட்டர் வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 செகண்டில் முடிச்சிருக்கானா சும்மாவா வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து யார் ஓட போகிறா, ஈவினிங் ஒரு டாஸ்க் நடந்திருக்கு, ஜாக்லின் ஓடிருக்காங்க, அதை பற்றி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். ஸோ முத்து என்னடா இது ப்ரைஸ் ஃபண்ட்லேருந்து இவ்வளோ காசு போயிட்டு இருக்குன்ற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு கலாச்சி எடுத்துருக்காங்க. பா அமௌண்ட்லேருந்து 2 லட்ச ரூபா போயிடுச்சுமா, பரவாயில்லையாமா அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க உள்ள சௌந்தர்யா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்களே இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. நீ இப்படியே உட்காந்துட்டே அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பவி வேறு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ நிகழ்வு நடந்தது, அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஷ் பாக்ஸ் 2வது டாஸ்க் 2 லட்சம் 45 மீட்ரு கிட்டத்தட்ட 25 நொடிகள். ஸோ 25 நொடிகள் அப்படிங்கிறப்ப 90 மீட்டர் ஆகுது. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. 23 முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணோம் காலையில். ஆனால் ரயான் வந்து 6 செகண்ட் முன்னாடி முடிப்பான் அப்படிங்கிறது எவனுமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட முத்து வந்து 60 மீட்டர் ஓடினார், 12 செகண்டில் முடித்தார். அப்போ அவர் கணக்குப்படியே 90 மீட்டர் வச்சா கூட சரியா, ஏன்னா அவருக்கு ட்விஸ்ட் டர்ன் கிடையாது. 90 மீட்டர் வச்சா கூட அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு முத்து இப்போ ஓடி இருந்தார் அப்படின்னா 18 செகண்ட் ஆயிருக்கும், 18.5 அந்த மாதிரி. ஸோ ரயான் வந்து கண்டிப்பாக 1 செகண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கார் முத்துவோட. ஏன்னா அவருடைய பாடி ப்ளஸ் அவன் ஓடுற அந்த விதம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கான். காற்று மாதிரி வந்து காற்று வேறு வெளியே வந்து நேற்று ஃப்ளோ ஆகிடுச்சு போல். அது மாதிரி ஏதோ ஒரு புயல் அடித்து அவன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஓடிட்டான் போல் பயங்கரமாக. ஸோ எல்லாம் வந்து சரி இந்த கதவெல்லாம் மூடுறதை பார்த்தா லேட்டாக வந்திருப்பான்னு பார்த்து தான் நம்ம யோசித்தோம். ஆனால் அது சும்மா பிக் பாஸ் வந்து இவங்களை வெறுப்பேற்றுறது பண்ணியிருக்காரு. அதில் 10 செகண்ட் இருக்கும்போதே மின்னல் வேகத்தில் உள்ளே வந்துட்டான். அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகும்ல, குறையுது அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தோன்னே நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பீஸ்ட்டு. அந்த தலையில் அந்த தலைப்பாயை கட்டிட்டான் அப்படின்னா அவனை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்றத திருப்பியும் காமிச்சிட்டான் நம்ம ரயான். ஸோ வெரி வெல் பிளேட் அப்படிங்கிறது தான். ஸோ முத்துவுடைய ரெக்கார்டை தும்சம் பண்ணிட்டான் ஒரே நாள். ஸோ முத்துக்கு கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. ஆஹா எடா அவன் முடிச்சிட்டானே, அது 2 லட்சம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கவலை. ஏன்னா அவனும் ரைட்டில் கண்டென்ட் இருக்கான்ல, சே என்னடா இது அப்படின்ற மாதிரி. ரயானுக்கு இன்னும் எவ்வளோ டாஸ்க் வந்தாலும் அவன் எடுத்துகிட்டு ஓடுறது தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வர்ற வரைக்கும் இல்லை அள்ளிட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிளான் பண்ணுவான். ஆனால் படம் பேட்டியில் எப்படி விளாட போகிறாங்க தெரியல. இவங்களே எடுத்துகிட்டு இருக்கணுமா இல்லை வேறு யாரும் எடுக்கணுமா, அடுத்து வந்து கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்து முத்து எடுக்கலானா இல்லை வந்து அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முத்துவும் ரயானும் சரி வேறு யாராவது எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கலைன்னா தான் முத்துவும் ரயானும் அடுத்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ முத்து அப்படி தான் ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க, முத்துவும் ரயானும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி ரயான் உள்ளே வந்தோடனே ஒரே புகழ்ச்சி. சுனிதாலாம் டே நேற்று ஓடுனதோட நீ சூப்பராக விட்டடா அப்படின்ட்டா. ரயானுக்கு எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே என்னடா எதிர்பார்க்கவே இல்லை, அந்த டைமிங்கே இன்னும் வரலையடா, அந்த முடிய போகுது ஐயோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே நீ கொடுக்கலடா, அதுக்குள்ளேயும் வந்துட்டடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பில்டப்பு. ஸோ ரயான் 17 செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ அதற்காக ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அதில் வந்து போகிறவன் தான் வெளியே ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து தகவல். எவிக்ட் ஆகிட்டானா இல்லை பணப்பட்டி எடுத்தானா 4 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 6 லட்சம்ன்றாங்க. அது ஜாக்லின் தான் காலிலேருந்து அந்த ரூமர் வருது. ஸோ அது யாருங்கிறது இது வரைக்கும் தெரில. மேபி அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ முத்துவும் ரயானும் இனிமேல் எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம ஓட வேணாம், யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம். பெண்கள்கிட்ட ஓடலையா நம்ம ஓடலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னென்னா பிக் பாஸும் வந்து அந்த டைம் லிமிட்டை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி இவங்களுக்கு இது பத்தாது இன்னும் குறைப்போம் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸை கூட்டிகிட்டு செகண்ட்ஸை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.